திரைப்படம் இன்றைக்கு இருக்கின்ற சமூக யதார்த்த வாழ்வியலை முழுமையாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அதில் குறிப்பாக தீண்டாமை அல்லது உழைப்பு சுரண்டல், ஒடுக்குமுறை என்பதை மாணவர்களுடைய பார்வையில், பள்ளி மாணவர்களுடைய பார்வையிலிருந்து எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள். கண்டிப்பாக இந்த படத்திற்கு தேசிய விருது கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி கொடுக்க வேண்டும். அதுதான் மிகச் சரியான ஒரு விஷயமாக இருக்க முடியும். என்று சொன்னால் இதுவரைக்கும் பல்வேறு திரைப்படங்கள் ஒடுக்குமுறை, சுரண்டல் குறித்து வந்திருந்தாலும் கூட ஒரு யதார்த்தமாக பள்ளி மாணவர்களுடைய பார்வையிலிருந்து இந்த ஒடுக்குமுறை இவ்வளவு அழகாக தத்ரூபமாக பதிவு செய்யப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை. ஆகவே வாழை திரைப்படத்திற்கு தேசிய விருது கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம். துறை சார்ந்த தணிக்கை குழுவையும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் வாழை திரைப்படத்தை குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் தமிழ்நாடு அரசு இந்த படத்தை பார்ப்பதற்கு, பள்ளி மாணவர்களுக்கு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கான முன்முயற்சியை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்த கடமை. வாழை தேசிய அவார்டு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அகாடமி விருது வாங்கின தர்மருங்கிறவர் இன்றைக்கி என்னுடைய கதையை எடுத்து இவர் பண்ணியிருக்கிறாரு. அது முழுக்க முழுக்க 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாகித்ய அகாடமிக்காண்டி நான் எழுதப்பட்ட கதை. இந்த கதையை தான் இவர் மாரி செல்வராஜ் பண்ணியிருக்காரு. அது முழுக்க முழுக்க என்னுடைய கதை, என்னுடைய புத்தகம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாருக்கும் இது போன்ற ஒரு ஒடுக்குமுறை சார்ந்த உணர்வு எல்லாருக்கும் ஏற்பட்டது. குறிப்பாக நான் கூட அனுபவித்திருக்கிறேன். பள்ளிகளில் படிக்கும் பொழுது தீண்டாமை, பள்ளிக்கூடத்திலே தனித்தனியான ஒரு பானைகளில் தண்ணீர் வைக்கக்கூடிய முறை என்னுடைய கிராமத்தில் கூட இருந்திருக்கு. அதே போல் இது போன்று வேலைக்கு செல்லும் பொழுது அந்த வேலை செய்கின்ற இடத்தில் கூட தீண்டாமை, சிறு வயதிலே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு அவல நிலை, இதெல்லாம் கூட எங்களை போன்றவர்கள் கூட சந்தித்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆக ஒரே மாதிரியான ஒரு உணர்வு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பலருக்கு இருப்பது இயல்பான ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையில் மாரி செல்வராஜ் அவர்களுடைய பட்ட அந்த அவமானங்கள், வேதனைகள் எழுத்தாளர் தர்மன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதற்காக அவருடைய கதையை துல்லியதாக சொல்வது ஏற்புடையதாக இல்லை. என்று சொன்னால் இந்த சமூக அமைப்பு ஒரே விதமான தீண்டாமையை பல கிராமங்களில் இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. சேரி வேறாக, ஊர் வேறாக எப்படி இந்தியா முழுவதும் இருக்கிறது. அது எல்லா இடங்களிலும் தீண்டாமை, செருப்பு போட்டு போகக்கூடாது, அவன் தண்ணீர் அருந்துவதில் தீண்டாமை, சுடுகாட்டில் கூட 2 விதமான சுடுகாடு, வேலை செய்கிற இடத்துல கூலி உயர்வு கேட்டால் அதை மறைமுகமாக வேறு விதமான ஒடுக்குமுறை கையாள்வது. இது வெண்மணியில் கூட நம்ம பார்த்தோம், கீழ் வெண்மணியில். இப்படி பல நேரங்களில் பல இடங்களில் ஒரே விதமான தீண்டாமை சார்ந்த இந்த அணுகுமுறையும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால் இதை நம்ம ஒரு குறிப்பிட்ட கதையை நம்ம திருடி விட்டதாக நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நம்ம. அதே மாதிரி உண்மைதான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை நாங்கள் பட்டியலினத்தவர்களே கிடையாது, நாங்கள் பட்டியலத்திலிருந்து எங்களை வெளியேற்றுங்கள், நாங்கள் இந்த பட்டியலுக்குள்ளே இருக்க விரும்பவில்லை என்று அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். அந்த அடிப்படையில் இந்த கதையை ஏற்றுக்கொண்டால் இன்னும் நாங்கள் தீண்டாமை அனுபவிக்கிறோம் என்கிற அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்படுகிறது. ஆகவே அவர் இந்த கருத்தை மறுதளிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய தந்தை அவர்கள் கூட 17 பேர் தாமிரபரணி ஆற்றில் அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த ஒரு மிக கொடூரமான அந்த வன்முறையில் பாதிக்கப்பட்டவரும் கூட மாரி செல்வராஜாவும் இருக்கிறார். அப்படி மாரி செல்வராஜ் அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது புதிய தமிழகம் கட்சி போன்ற பல்வேறு அமைப்புடைய போராட்டங்களில் கூட அவர் பங்கேற்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் இன்றைக்கு அந்த தான் பட்ட அவமானங்களை வழிகளை ஒரு படைப்பாக கொண்டு வரும் பொழுது மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இதை எதிர்ப்பது என்பது ஒரு ஆச்சரியப்பட தகுந்த விஷயம் அல்ல. என்று சொன்னால் அவருடைய கருத்து நாங்கள் உயர் ஜாதியினர், நாங்கள் பட்டியல் சாதிகள் அல்ல, அது நாங்கள் வெளியேற விரும்புகிறோம் என்கிற கருத்து தான். உண்மையாகவே இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பட்டியலினத்துக்குள்ளே எங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி தான் பல சமுதாயங்கள் போராடுவாங்க. அல்லது பட்டியல் பழங்குடிகளுக்குள்ளே எங்களை கொண்டு வாங்க
என்று சொல்லி தான் பல சமுதாயங்கள் போராடிய வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். எங்கேயுமே பட்டியலிருந்து எங்களை வெளியே எடுங்க அப்படின்னு எங்கேயுமே வந்து சொல்லலை. அப்படி பட்டியலிருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா அதற்கு நாடாளுமன்றத்தினுடைய 2 பங்கு பெரும்பான்மை பெறப்பட்டு அதன் அடிப்படையில் தான் பட்டியலில் ஒரு புதிய ஒரு ஜாதியை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ அப்படிதான் முடியும் என்று அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு கூறுகள் சொல்லுகிறது. ஆகவே பட்டியலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்வது ஒரு அரசியலுக்கானதே தவிர அது உண்மையாகவே அவர்களுடைய நிலைப்பாடு அல்ல. உண்மையாகவே மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் பட்டியலிருந்து வெளியேற விரும்பினால் ஏன் தென்காசி தொகுதியிலே அவர் தொடர்ந்து போட்டியிட வேண்டும்? அவர் திருநெல்வேலி தொகுதியிலோடு நிற்கலாம். ஒரு எஸ்சி தொகுதியில் அவர் நிற்கணுமா சொல்லுங்கள்? திருநெல்வேலி தொகுதி நிற்கலாம், அல்லது தூத்துக்குடி தொகுதி நிற்கலாம். எஸ்சி தொகுதியிலே அவர் ஏன் நிற்கணுங்கிற அவசியம் இருக்குது. அப்போ அவருக்கு வந்து என்னென்னா பட்டியல் சமுதாயத்துக்குள்ளே போய் போட்டி போடணும் தான் அவர் விரும்புகிறாரா? ஜான் பாண்டியன் நிற்கிறாரு, அங்கே தான் கிருஷ்ணசாமி போய் நிற்கிறார். அப்போ ஒரு பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய திட்டமா? அவர் பொது தொகுதியாக நிற்கலாமே, அவரே ஒரு முன்மாதிரியாக நிற்கலாமே. எனக்கு வந்து எஸ்சி ரிசர்வேஷன் தொகுதியே வேண்டாம், நான் பொது தொகுதியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிருஷ்ணசாமி ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அதனால் அவருடைய உண்மையான நோக்கம் என்பது இதை ஒரு கோரிக்கையாக முன்வைத்து அந்த மக்களை குழப்பிவிட்டு அந்த மக்களுடைய வாழ்வுரிமையை பறிப்பது என்பதுதான். உண்மையாக இந்த ஒரு கோரிக்கை என்பது அந்த மக்கள் சார்ந்த கோரிக்கையாக எங்களுக்கு தென்படவில்லை. ஒருவேளை அந்த மக்கள் சார்ந்த என்று சொன்னால் ஒரு சர்வேயை நடத்தி இதற்கு ஆதரவாக அந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு சர்வேயை நடத்தி அதன் அடிப்படையில் மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ முடிவெடுக்கலாம். ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய இந்த கருத்து என்பது அது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா, அது ஒரு இந்துத்துவ சிந்தையோடு கூடிய ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு கூடிய ஒரு கருத்து. டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவுக்கு இயக்குனர் மாரி செல்வராஜுக்கும் உரிமை இருக்குது. நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன், நான் பட்ட கஷ்டம் இருக்கிறது என்று சொல்வதற்கு அவருக்கும் உரிமை இருக்கிறது. ஆகவே இதை யாரும் தடுக்க முடியாது, பறிக்க முடியாது. அது அவர் தேவையில்லாமல் திட்டமிட்டு அவர் உருவாக்கக்கூடிய ஒரு கருத்தாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவேந்திர குல மக்கள் இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல பல பகுதிகளில் ஜாதி தீண்டாமையை அவர்கள் அனுபவிக்காமல் இருக்கிறாங்களா? இன்று வரைக்குமே பல பகுதிகளில் தீண்டாமையை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்திய சமுதாய அமைப்பில் எல்லா ஜாதிகளும் ஏதாவது ஒரு 2 ஜாதி சமமான ஜாதின்னு சொல்லவே முடியாது. எப்படியாவது ஒன்றின் கீழ் ஒன்றாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தன்னை விட மேலானவர்களை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி, தனக்கு அடுத்திருக்கின்ற விளிம்பு நிலை மக்களான ஆயுதிராவிட மக்களை, அருந்ததி மக்களை கேவலமாக இழிவாக பார்க்கின்ற அவருடைய போக்கு என்பது மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். வாழை திரைப்படம் வந்து ஒரு பக்கத்தில் வந்து நல்ல வரவேற்பை கொடுத்தாங்க. அதில் 14 வயது சிறுவன் 35 வயது ஆசிரியரை காதல் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்காங்க. அது வருங்கால சந்ததியினரை வந்து பாதிக்குதுங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் வருது. அவங்க கருத்தை அதில் வந்து வாழை திரைப்படத்தில் வந்து பள்ளி மாணவர் வந்து ஒரு ஆசிரியை காதலிப்பதாக அர்த்தங்க. அவரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறது என்று சொல்லுவார். அப்படி சொல்லும்போது எப்படா சொல்லி கேட்கும்போது, இவ்வளோ நாள் வந்து நான் அழகா இல்லையா என்று அவர் கேட்கும்போது சொல்லுவார், இவ்வளோ நாள் நீங்கள் என்னுடைய அம்மா மாதிரி இருந்தீங்க, இப்போது எங்கள் அக்கா மாதிரி இருக்கீங்க என்று அவரே அந்த மாணவரே சொல்லுவார். அப்போது அவர் வந்து தன்னுடைய அம்மாவை போல தன்னுடைய சகோதரியை போல தான் வந்து பார்க்குறார். அதனால் வந்து இதை வந்து காதல் சொல்ல முடியாது, ஒரு பாசம், ஒரு அன்பு கூடுதல். ஒரு எல்லாருக்குமே வாழ்க்கையில் படிக்கின்ற காலகட்டங்கள் ஏதாவது ஒரு ஆசிரியை மேலே ஒரு கூடுதலான ஒரு அன்பு வரும். அந்த ஆசிரியை மாணவர்கள் சென்றக்கூடிய இந்த உறவில் வந்து காதல் என்பது நிச்சயமாக இல்லை. அது ஒரு கூடுதலான ஒரு அன்பைத்தான் தெரிவித்திருக்கிறார். அதை அந்த படத்தில் அவருமே மாணவரை தெளிவுபடுத்தி இருக்கின்ற வசனங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அது தவறான ஒரு இதாக நாம் பார்க்கப்பட முடியாது.